விஜயை பொறுத்த வரையும் ஒரு சில அந்த மக்கள் வந்து இவருக்காக வெயிட் பண்ணுறதையும் இவரை பார்த்து கை காலை அசைச்சு பெரிய ரகலை பண்ணுறதையும் அவர் ரசிக்கிறார், உள்ளூர ரசிக்கிறாரு. அதை வந்து கொண்டாடுறாரு. இது ஒரு மனநோய். இது நம்ம ஏற்கனவே இந்த ஃபோட்டோலேயே பார்க்குற மாதிரி உள்ளே உட்காந்துட்டு லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எல்லாரையும் மடை நாக்குனாரு. அது மாதிரி தான் அவர் கேரளாலேருந்து இறங்கி வர்றாரு. ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. பக்கத்தில் போயிட்டு கை காமிக்கிறாப்புல நடுவில் அந்த இது மாதிரி வேலி மாதிரி போட்டிருக்காங்க. கை காமிச்சிட்டு வந்துட்டாரு. அந்த வேலியை பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி வராங்க. இவரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறோம். நாங்க கேரவன் எடுத்துமே விட்டோம். எல்லாம் கேரவன் நாடு வந்துட்டோம். கேரவன் நாடு வந்துட்டு போட்டோ கேக்குறாங்க. இவரு என்ன மட்டும் உள்ள கூப்பிட்டு யாரையும் அனுப்பாத சொல்லிட்டு சொன்ன. சரி ஓகே சார். இறங்கும்போது சொல்றாரு, பாத்தியா நம்மளோட கெத்து. இவரே பிளான் பண்ணி சும்மா இருந்த ஆடியன்ஸை உசுப்பேத்தி விட்டு இவர் கேரவன்ல ஏறிட்டாரு. இறங்கும் போது சொல்றாரு பொறுமையா. அடுத்து இவருடைய ரசிகர்கள் வந்து யாருக்குமே அடங்காதவர்கள். அங்கே எதுலாம் கையில் கிடைக்கிதோ எல்லாத்தையும் உடச்சி ஜோம்சம் பண்ணுறவங்க தான். அந்த அங்கே சம்மந்தப்பட்ட அந்த உள்ளூர்வாசிகள் சொல்கிறதையும் கேளுங்க. நம்ம தெருவில் பின்னாடி எல்லாம் கொலாகலாம் எல்லாம் உடச்சு போட்டாங்க. அவங்கள ஒண்ணுமே கட்டுப்படுத்த முடியலைங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மதுவில் தான் இருந்தாங்க. அதனால அவங்க கண்ட்ரோல் இல்லை. நானுமே விஜய் பார்க்கத்தான் நான் போனேன். அங்க போய் மாடியில் நிற்கங்காட்டி நாங்கெல்லாம் பொழைச்சோம். கீழே நின்றது நானும் தான் செத்து இருக்கணும். குழந்தைங்கள தூக்கிட்டு வந்திருந்தாங்க. ஒருத்தவங்க அப்படியே டிச்சில் அப்படியே விழுந்துட்டாங்க. இவனுடைய அகராதி மேலே ஏறி அந்த டவர் பக்கத்துல இருந்து டிவிக்கானுங்கிறான். அந்த கரண்ட் அடிச்சு போடும்னு இவங்க சொல்லத்தான் செய்வாங்க. போலீஸே சுத்தமா இல்லைனாங்க. நீங்க பாத்தீங்களா? எங்க போலீஸ் சுத்தமா இல்லைன்னா கடையில் வர்றாங்க, டீ சாப்பிட்றாங்க, அவி மயக்கம் போட்டு ஒரு அம்மா இறந்து போயிடுறாங்க. இன்னொரு போலீஸ்காரர் அங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. அப்படி எல்லாம் வராம எப்படி அப்படி இருந்தாங்க? அத்தனை பேர் போலீஸ் இருந்தாங்களே, எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்குதுங்களா? அவங்க கொடுக்குற பாயிண்ட் கொடுத்திருந்தா பாதி பேர் ஆத்துல செத்துருப்பேன். இந்த பக்கம் பாதி பேர் படிக்கிறதுல போய் செத்துருப்பேன். இங்க இருக்கும்போது அந்த போக ஏறும்போது வயரெல்லாம் அத்து விட்டாங்க. திடீர்னு உயிருக்கு பயந்து மேல ஏறும்போது என்ன பண்ணுவாங்க? பாஸ் இங்க கூட 5-6 சந்து இருக்கு போலாம். அங்க வந்துன்னா அப்படி போக முடியாது. ஒரே 4 தடம் மட்டும்தான். ஒண்ணு மேல ஒண்ணு விழுகவும் அவங்க ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள தப்பிக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க. உள்ள அவ்வளோ கரண்ட் ஒயர் இருக்கு. தொண்டர்களே தான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாங்க. பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய். அவர் சொல்றது விஜய் லேட்டாக வந்ததுதான் முழு காரணமேங்கிறாரு. வந்ததுக்கான மெயின் ரீசனே அந்த அவ்வளோ பிரச்சனைகள் ஆனது காரணமே இவர் வந்து லேட்டாக வந்தது தான். ஏன்னா அவர் பிளான் பண்ணி தான் வர்றாரு. நம்ம லேட்டாக போனால் தான் அங்கேயே அவங்க அந்த வெறியில் வெயிட் பண்ணி இருப்பாங்க. நம்மளை பார்த்தோன்னே அந்த அளவு கோவப்பொண்ணு கத்துவானுங்க. அந்த மாதம் நம்ம வந்து ரசிக்கணும். அதுக்காக தான் அவர் வந்து ஸ்லோ பண்ணி வந்தது. அங்கேருந்து காலையில் 8:30 தான் அங்கேருந்து கிளம்புறாரு. சென்னையிலேருந்து கிளம்புறதே 8:30 மணிக்குனாக்க நாமக்கல் எத்தனை மணிக்கு வரணும்? அதுக்கு பிறகு நம்ம இங்கே டைம் கொடுத்துருக்கோம், கரூருக்கு டைம் கொடுத்துருக்கோம். அங்கே மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்களே, பிள்ளைங்கள்லாம் வந்திருப்பாங்களே, அவங்களெலாம் என்ன பண்ணுறது? இந்த கொஞ்சம் அறிவு வேண்டாமா? நீ வந்து கரெக்டாக உனக்கு வந்து கேரவனை கொண்டு வந்து 20 பேர் துபாயிலேருந்து பாடி கார்டுகள்லாம் கொண்டு வந்து நீ ஒன்றை சேஃப்டி பண்ணிக்கிற. உன்னை பார்க்க வந்து அந்த மக்களுக்கு சேஃப்டி பண்ணணுமா இல்லையா? அரசாங்கம் வந்து இதுக்கெல்லாமா இருக்குது? அரசாங்கம் உனக்கு வந்து சேஃப்டி பண்ணி கொடுக்கறதுக்கும் உன்னுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதும் நீ தானே அதுக்கு பொறுப்பு இருக்கணும். இது என்ன நமக்கு புரியவே இல்லை உண்மை. இந்த கூட்டமும் அளவான கூட்டம் தான் இருந்தது. அப்போல்லாம் அது வாட்டுக்கு பேச்ச கேட்டது. இவரை முகத்தை பார்த்தீங்க கூட ஓடி போயிடுவாங்க. எல்லாம் அந்த பாட்டு போடுறப்போ ஓன்னு கத்துதுங்க. நான் இந்த வந்துட்டேங்க போது எல்லாம் குதிக்கிறானுங்க உள்ள இருந்துகிட்டு. சின்ன பசங்க வந்து மாப் மென்டாலிட்டி என்ன பண்றதுன்னு ஒரு ஆர்வத்துல உற்சாகத்துல பண்ணுனதுதான். சில பேர் சொல்றாங்க திருப்பி அதே மாதிரி வந்தா திருப்பி ரஷ்யப் ஆகும், மறுபடியும் இதாகும்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் மக்களை வந்து சந்திச்சுதான் ஆகணும். அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அதனால அவர் போனது தப்பு தான். 67 இருந்து 77 வரைக்கும் தலைவர்கள் தான் கட்டுப்படுத்தினாங்க தொண்டர்களை. இவர் அப்படி இல்லை. நீ இங்க இறங்கி பாக்காட்டி போகுது. திருச்சியில் போய் ஒரு பேட்டி விடு. அந்த மரம் ஒண்ணு விழுந்ததுங்க. அந்த மரம் விழுந்தது எல்லாம் பேனிக் ஆயிட்டாங்க. இவங்க வந்து போலீஸ மீறின கும்பல். இது ரசிகர் தான் நாங்க தர்மசத்துல படுத்திருக்காங்க. நீ வந்து பாக்கணுமா இல்லையா? இன்னைக்கு அங்க சென்னையில இருந்துகிட்டு காசு மட்டும் கொடுக்குறீங்கன்னா மட்டும் அவங்க எந்திரிச்சு வந்துருவாங்களா? சின்ன பசங்க 16 to 17 பசங்க எல்லாமே ஃபுல் போதையில தான் இருந்தானுங்க. குழந்தை வந்து அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. எடுத்து கொண்டு வர வழியில இறந்துருச்சுங்க. மயக்கடிச்சு தான் இறந்தாங்க. இதுல சதி பண்றவங்க வந்திருந்தா சதி பண்றவனே இங்க சாணி ஆயிருப்பான். அருமையான பாயிண்ட் வைக்கிறாரு. அதாவது சதி பண்ணுறவன் தான் இங்கே வந்து சதி பண்ணிட்டானுங்க அப்படிங்கிறது இருக்குது. சதி பண்ணுறதுக்காக வந்தான்னு வச்சுங்களேன், அவனே இங்கே மிதிப்பட்டு செத்து போயிருப்பான். அந்த அளவு கூட்டம், அந்த அளவு வெறி, அந்த அளவு யாருக்கும் அடங்காத கூட்டம். எல்லாம் சின்ன பசங்க, எல்லாம் தண்ணி போட்டுக்கிட்டு எல்லாம் போதையில் இருக்கிறானுங்க.
போலீஸ் வந்து இறங்கடான்னு சொன்னாலும் அவரை கிண்டல் பண்ணுறானுங்க. இப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சுட்டு நீங்கள் 500 போலீஸ் இல்லை 5000 போலீஸ் இருந்தாலும் இங்கே ஒன்றும் நடந்திருக்காது. அதில் அந்த போலீஸுடைய கும்பல் வேற சேர்ந்து இன்னும் கூட்ட நெரிசல் தான் ஏற்பட்டிருக்க முடிஞ்சு அங்கே வந்து ஏன்னா இப்போ யாருக்குமே கட்டுப்படாத கூட்டம் அது எப்படி வச்சு நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க? செம்மையா இருந்துச்சு. என்ன அது வரைக்கும் போனீங்கன்னா செருப்பு திருவிழா ஃபுல்லா நசுக்கினதுல ஃபுல்லா சட்னி ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி 4 பேர் மயக்கம் போட்டாங்க. ஒரு கோல்டு செயின் அந்து விழுந்துருச்சு, வெட்டி விழுந்துருச்சு, 4 பைக்கை ஃபுல்லா அடிச்சு உடச்சு மேலே ஏறி நின்ட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஃபுல்லாக நசுக்குனதில் ஃபுல்லாக சட்னி, 4 பேர் மயக்கம், 4 பைக்கை அடித்து உடச்சிட்டாங்க, மெட்டி செயின்லாம் கலண்டு வந்துருச்சு அப்படின்ட்டு இதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் பாருங்கள். எப்படி மனசு இவனுக்கெல்லாம் எப்படி வருது, எப்படி மனசாட்சி வருதுன்னு தெரியல. ஒரு துயரம் நடந்திருக்குது, அதை கூட சிரிச்சுக்கிட்டே பேசுகிறான்னாக்க இவனுடைய மனநிலை எப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி விஜய் அங்கே மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறான், வேனில் உட்காந்துட்டு லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடுறான், சிரிக்கிறான், ஒரு மாதிரியான ஒரு சைக்கோ பார்வையை பார்க்குறான். என்ன எப்படிப்பட்ட மனிதர்கள் இவங்கெல்லாம்? எனக்கு அப்படியே என்ன வேகம் வருது தெரியுமா இவனுங்கெல்லாம் பார்க்கும்போது. இதுக்கு முழு காரணம் விஜய் அவர்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இப்போ வந்து டிவிகே சைடில் மட்டும் தான் தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவிகே மேல தப்பு மட்டும் கிடையாதுங்க, அவங்களால வந்து வழி நடத்த தெரியலன்றது தான் இதுக்கான உதாரணமே. ஆளுங்கட்சி நடத்தின ஒரு நாடகம், இதுல வந்து பாதிக்கப்பட்டது மக்கள் தான், பேரு கெட்டு போனது வந்து விஜய் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. கூட்டத்தை கூட்டினது விஜய், வந்தது விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள். ஓகேங்களா? அங்கே எதுவும் வந்து ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ திமுகவோ அதிமுகவோ உள்ள ஆளுங்களை விட்டு கலவரம் பண்ணியோ கூட்டத்தை கலைச்சோ இந்த பிரச்சனை நடக்கலை. ஓகேவா? விஜய் அவர்கள் 5 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறார், அதை ஏன் பேச மாட்டேன்றீங்க? 5 மணி நேரம் தாமதமாக வந்து கூட்டத்தை வந்து இன்னும் கூட்டம் கூடட்டும் நம்ம மாஸ்க் காட்டலான்னு வந்திருக்கிறார். விஜய் மாஸ்க் காட்டுறேன்னு சொல்லி அந்த கெத்து காட்டுறேன், நான் மாஸ்க் காட்டுறேன், நான் தான் தமிழ்நாடுன்னு சொல்லி அந்த ஆணவம் தான் இந்த மரணத்துக்கு காரணம். ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இதுக்கு காரணமே கிடையாது. இவர் தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா பேசாமல் இவருடைய கட்சியை கலைச்சிவிட்டு சினிமாவை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். தமிழ்நாடு ஏற்கனவே நல்லா தான் இருக்குது, வட மாநிலங்களை விட நல்லா தான் இருக்குது. இவர் வந்து ஒன்றும் பிரச்சனை பண்ணி மேலே சிக்கலாக்க வேண்டாம்.